ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. ஸ்ரீபகவானுவாச்ச லோகேஸ்மின் த்விவிதா நிஷ்டா புரா ப்ரோக்தா மயா நഘ ஞானயோகேன சாங்க்யானாம் கர்மயோகேன யோகினாம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனன் தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய சந்தேகத்தை சொன்னதுக்கு பிறகு உபதேசத்தை தொடங்குகிறார். முறையாக கருத்துக்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். அர்ஜுனனுடைய சந்தேகம், நான் ஞானத்தை கடைப்பிடிக்கணுமா அல்லது கர்மத்தை செய்யணுமா? சுருக்கமாக சொன்னால், ஞானத்தை அடையணும்னு சொன்னால் துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு ஞானத்தை அடையணுங்கிறது தான் பெரும்பாலானவர்களுடைய அபிப்பிராயம். கர்மத்தை செய்யணும்னா துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடாது, கிரகஸ்தாசிரமத்தில் பொறுப்பில் இருந்து கடமைகளை செய்யணும். அர்ஜுனனுடைய கேள்வி, நான் எதை கடைப்பிடிக்கணும்? கர்மத்தை கடைப்பிடிக்கணுமா, ஞானத்துக்காக துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளணுமாங்கிற அந்த எண்ணம் மனசில் அர்ஜுனனுக்கு பலமாக இருக்குது. எனவே பகவான் முறைப்படி கருத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை சொல்ல தொடங்கியிருக்கார். ஹே அனகங்கிறார், அட்ரஸ் பண்ணுறார். லோகேஸ்மின் திவிதா நிஷ்டா புரா புரோக்தா மயா நகங்கிற அந்த ஸ்லோகத்தினுடைய வரியில் கடைசியில் அனகன்னு இருக்குது. அனகன்னு சொன்னால் பாபம் இல்லாதவனே அப்படின்னு அர்த்தம். நன்றாக சிந்தித்து வாழ்க்கையை தெளிவாக வாழ்கிறவனுக்குத்தான் புண்ணியம் நிறைய இருக்குங்கிறது புரியும். ஆகையினால பகவான் அட்ரஸ் பண்ணுற போதே பாபம் இல்லாதவனேங்கிறார். நம்முடைய சாஸ்திரங்களில் எல்லோரையும் பாபிகள்னு சொல்கிற பழக்கம் இல்லை. எல்லோரும் புண்ணியசாலிகள். இல்லைன்னா மனித பிறவி கிடைக்குமா? இந்த மனித பிறவியில் இந்த தேசத்தில் நமக்கு நல்ல பிறப்பு, நல்ல வாழ்க்கையெல்லாம் கிடைக்குமா? கிடைக்காது. ஆகையினால நமக்கு பாபம் கிடையாது. நம்மளை பாப்பின்னு நம்ம நினைக்கிறது பாபம். ஆகையினால ஹே அனக அஸ்மின் லோகே, இந்த உலகத்தில் திவிதா நிஷ்டா மயா புரோக்தா, ரெண்டு விதமான வாழ்க்கை முறைகளையும் ரெண்டு விதமான சாதனங்களையும் நான் வேதத்தின் வழியாக உபதேசம் பண்ணியிருக்கிறேன். ஞானயோகேன சாங்கியானாம், துறவிகளுக்கு அல்லது மனம் பக்குவமடைந்தவர்களுக்கு ஞானயோகத்தின் வாயிலாக வாழ்க்கை முறையை உபதேசம் பண்ணியிருக்கிறேன். கர்மயோகேன யோகினாம், மனசை பக்குவப்படுத்திக் கொள்பவர்களுக்கு கர்மயோகத்தை உபதேசம் பண்ணியிருக்கேன். யோகினாம் கர்மயோகேன சாங்கியானாம் ஞானயோகேன அஸ்மின் லோகே திவிதா நிஷ்டா மயா. மயாங்கிறதுக்கு ஆதிசங்கரர் வேதாத்மனாங்கிறார். வேதத்தின் வாயிலாக மனதை பக்குவப்படுத்தி கொள்ள விரும்புபவர்களுக்கு கர்மயோகத்தையும் மனதை பக்குவப்படுத்தி கொண்டவர்களுக்கு ஞான யோகத்தையும் உபதேசம் பண்ணி இருக்கிறேன் அப்படின்னு உபதேசம் பண்ணுறார். இதனுடைய கருத்து என்னன்னு கேட்டால், மோட்சத்தை அடையணும்னா முதல்ல மனசு சுத்தமாக இருக்கணும். மனசில் நல்ல குணங்கள்லாம் இருக்கணும். சாதன சதுஷ்டயம் அப்படின்னு சொல்லக்கூடிய விவேகம், வைராக்கியம், அப்புறம் மனக்கட்டுப்பாடு, புலனடக்கம், இது மாதிரி குணங்கள் எல்லாம் இருக்குது. மோட்சத்தை அடையணும்னு ஆசை, சமாதி ஷட்க சம்பத்தின்னெல்லாம் சொல்லுவோம். இந்த குணங்களெல்லாம் அமையணும்னு சொன்னால் கர்மயோகம் பண்ணினாத்தான் மனசு சுத்தமாகும். அதை தான் சித்த சுத்தின்னு சொல்கிறோம். இதுக்கப்புறம் குருக்கிட்ட போய் வேதாந்த சாஸ்திரத்தை படிக்கணும். அதைத்தான் ஞான யோகம்ங்கிறோம். ஞான யோகம்னு சொன்னால் குருக்கிட்ட இருந்து சாஸ்திரங்களை படிக்கிறது, ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம், சாஸ்திரத்தோட தாத்பரியத்தை தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் அதில் ஏற்படுற சந்தேகத்தை போக்கிக்கிறது. சந்தேகத்தை போக்கின்ற பிறகு மையக்கருத்தை ஆழமான மனசில் ஆழமாக பதிய வைக்கிறது. இதுதான் ஞான யோகம்னு பேர். ஆக மோட்சத்தை அடையிறதுக்கு மனப்பக்குவமும் தேவை, வேதாந்தம் படிக்கிறதும் அவசியம், ஞானத்தையும் அடைஞ்சாகணும். ஆக ரெண்டு படியை கடைப்பிடிச்சு தான் ஆகணும். முதல்ல மன தூய்மை, அப்புறம் ஞானத்தை பெறுறது. இதில் சாய்ஸே கிடையாது. ஆனால் இதை கடைப்பிடிக்கிறதுக்கான வாழ்க்கை முறையில் தேர்ந்தெடுக்கிறதுக்கு சாய்ஸ் இருக்குது. அதை பற்றி நான் நாளைக்கு சொல்கிறேன். இந்த அளவில் இன்றைக்கு இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பூர்த்தி பண்ணுறேன். இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை நாளைக்கும் தொடர்ந்து சொல்லுவேன். ஆக இந்த ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லோகேஸ்மின் திவிதா நிஷ்டா புரா புரோக்தா மயா நக ஞான யோகேன சாங்கியானாம்
கர்மயோகேன யோகினாம். எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம். ஓம்